ஆண்டனா என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்ன? இன்றைய மொழியறிவும் பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டனா இருக்கு இல்லையா, இந்த ஆண்டனாக்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. டிவி ஆண்டனா இருக்கு, ரேடியோ ஆண்டனா இருக்கு, டிஷ் ஆண்டனா இருக்கு, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஆண்டனா என்பதை தமிழில் எவ்வாறு மொழிபெயர்ப்பது? இந்த ஆண்டனா செய்யக்கூடிய வேலை என்ன? அதை முதலில் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ வானத்தில் வரக்கூடிய அந்த அலைகள் இருக்கு இல்லையா, அந்த அலைகளை உள்வாங்கக்கூடிய ஒரு இயந்திரம், ஒரு பொறி, அதைத்தான் ஆண்டனா அப்படின்னு சொல்றோம். இதை ஆங்கிலத்துல ஏரியல் என்று கூட சொல்வார்கள். இப்போ உதாரணத்துக்கு டிவி ஆண்டனா இருக்கு. இந்த டிவி ஆண்டனா என்ன செய்யும்? காற்றிலே மிதந்து வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட அலைகளை உள்வாங்கி நமக்கு அவற்றை காட்சிகளாக தருகிறது. அதான் இந்த டிவி ஆண்டனாவுடைய வேலை. இதன் அடிப்படையில இந்த ஆண்டனா என்பதற்கு நிகரான தமிழ் சொல் எது தெரியுமா? வான் அலை வாங்கி, அதாவது அலைகளை உள்வாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு கருவி. இதைத்தான் டிவி ஆண்டனா அல்லது ஆண்டனா என்பதற்கு நிகரான தமிழ் சொல்லாக சொல்கிறார்கள். இதே செயல்பாடைத்தான் ஒரு ரேடியோ ஆண்டனா அல்லது ஒரு டிஷ் ஆண்டனா இவற்றில் கூட நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஆண்டனா என்பதற்கு நிகரான தமிழ் சொல்லாக இந்த வானலை வாங்கி மட்டும் அறிஞர்கள் முன்வைப்பதில்லை. இந்த வானலை வாங்கி உட்பட வானலை கொம்பு அப்படிங்கிற ஒரு சொல்லையும் அறிஞர்கள் முன்வைக்கிறாங்க. ஒரு சில அறிஞர்கள் அலைக்கம்பம் அப்படிங்கிற ஒரு சொல்லை கூட முன்வைக்கிறார்கள். ஆனால் பிரபலமாக அனைவராலும் நிறைய இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வரும் சொல் இந்த வானலை வாங்கி என்கிற அந்த சொல் தான். இன்றைய மொழியறிவும் பகுதி உங்க எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான தகவல் பூர்வமான ஒரு மொழியறிவும் பகுதியாக இருந்திருக்கும். மீண்டும் நாளைய மொழியறிவும் பகுதியில மற்றும் ஒரு புதிய சொல்லோடு உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.